ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மகிழம்பு சேனல். இன்றைக்கி மகிழம்பு சேனலில் மகிழினி கிச்சனில் கருப்பு கவனி அரிசியில். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மகிழினி கிச்சன். மகிழம்பு சேனலில் இன்றைக்கி மகிழினி கிச்சன் கருப்பு கவனி அரிசியில் பணியாரம், குழி பணியாரம். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்ச கருப்பு கவுனி அரிசி மாவு. இது ஒரு கப்பு மாவுக்கு ஒரு டம்ளருக்கு 3/4 டம்ளர் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை அல்லது வெள்ளமாக இருந்தால் பொடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய், அரை மூடி தேங்காய், அது போதும். தேங்காய் துருவல் கூட போட்டாலும் அதனால் தப்புன்னு இல்லை. ஒரு டம்ளர் அரிசினாக்கா அதுக்கு 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு ஊற போட்டு அதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் அப்படி செய்யாமல் இட்லி மாவு அரைக்கும் போதே அதுலேயே ஒரு கை பருப்பை கூட ஊற வச்சு அதில் அரைச்சிக்க எடுத்துக்கிறேன். அது வெந்தயம் கலந்துருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் செய்யாது. அதனால் அந்த பாருங்கள், மாவு இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி கூட மாவு நிறையா இருக்க மாதிரி தெரியுது. உளுந்து மாவு நிறையா இருக்கிறதுனால தப்பு இல்லை. உளுந்து மாவு தேங்காயெல்லாம் நிறையா இருந்தால் நல்லா சாஃப்டாகவும் நல்லாவும் தான் இருக்கும். இதை எல்லாத்தையும் ஒன்று கலக்கி குழி பணியார கல்லில் ஊற்றி எடுக்க வேண்டியது தான். செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாவை ஒரு கிண்ணத்தில் கொட்டியிருக்கேன். அதோட தேங்காய் பூவையும் கலந்துக்குவோம். வெல்லம் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிட்டு பின்னாடி அது கட்டியெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் கட்டி இருக்கும், அப்படி அதை கரைச்சிக்கிட்டு அப்புறம் கரைச்சிக்குவேன். உளுந்து மாவு ஒரு சிட்டிகை உப்பு போடணும், அதை சொல்ல மறந்துட்டேன். எல்லா வெள்ளை பலகாரத்துக்கும் கட்டாயம் உப்பு தேவை. உப்பு இல்லாத எந்த வெள்ளை பலகாரமும் இனிப்பு கூட்டி காட்டாது, இனிப்பு பத்தாத மாதிரியே காட்டும். அதனால் உப்பும் ஒரு சிட்டிகை போட்டுக்கணும். மாவு ரெடி. லைட் வெளிச்சத்தில் கிளார் அடிக்குது. அதோ மாவு பதம் இப்படி தான் எடுத்து ஊற்றுற மாதிரி பதம், அவ்வளோதான். இட்லி மாவு பதம்னு வச்சுங்களேன். அடுப்பில் கல்லில் குழியில் அரை ஸ்பூன், அவ்வளோதான். அரை குழிக்கு தான் எண்ணெய் ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. மாவு ஊற்றினா மேலே வந்துடும் எண்ணெய். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா இதில் 3 இடு பணியாரம் சுட்டுடலாம். அடுத்தபடி ஊற்றணுங்கிறது மேலால் கொஞ்சம் ஊற்றினாலே போதும், அதிகம் தேவைப்படாது. ஒரே இருட்டாக இருக்குது வெளிச்சம்பத்தில். சூடு வந்துட்டான்னு பார்த்துட்டு ஊற்ற வேண்டியது. இது எண்ணெய் மேலே வருது பாருங்கள், மேலே வந்துடும் எண்ணெய். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஊற்றிட்டா ஒன்று ஒட்டிக்கும். அதோட உருண்டையாக ஊற்றி வந்துடும். ஊற்றினதுக்கப்புறம் மாவு மேலே வந்துடும். அவ்வளோதான். எப்படி மேலே வந்துட்டு பாருங்கள் எண்ணெய். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம், அழகாக வரும். நான்ஸ்டிக்குங்கிறதுனால பழைய மாதிரி மண் சட்டி, இரும்பு சட்டினா வராது. இது நான்ஸ்டிக்கு. டக்குன்னு திருப்பி போட்டுடலாம், எடுத்துடலாம் உடனே ஈஸியாக. திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள், திருப்பி போட்டது எப்படி இருக்குன்ட்டு. இது எண்ணெயிலேயே மிதந்துக்கிட்டு அழகாக தானே திருப்பியும். நம்ம இதில் கஷ்டப்பட்டு திருப்ப வேண்டியில்லை, ஊட்டி விடலாம். அழகாக உருளுது, அழகாக ரவுண்டாக வந்திருக்கு. நல்ல ஷேப். பதம் பார்த்து எடுக்கணும், அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே வெந்திருக்கான்னு பார்த்து எடுக்கணும். அழகாக வருது பாருங்கள். சுடுறது ஈஸியாக இருக்கும், பழக்கணும் கொஞ்சம், அவ்வளோதான். பழகிட்டாக்கா எதுவுமே கற்றவங்களுக்கு வித்தை பெருசு இல்லைன்னு சொல்லுவாங்க.
அது முதல் நடத்திருக்கும்போது கொஞ்சம் ஜோலி கொடுக்கும் தான். அடுத்த நாள் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, ஊற்றின உடனே எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும், மாவு சமமாக இருக்கும். வெந்தப்புறம் அப்படியே பொங்கி மேலே வந்துடும். அழகழகாக உருண்டையாக வரும். அது கொஞ்சம் திருப்புறது கஷ்டம். அப்புறம் ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு எடுக்கும்போது இந்த குச்சியால் குத்தி தான் எடுக்கணும், இல்லைன்னா ஸ்பூன் வச்சு ஸ்பூனால் எடுக்கணும். அவ்வளோதான். இப்படி ஒரு பரட்டை கட்டிட்டு சிலது ஜோலி கொடுக்கும். அப்படி பரட்டணும். புதுசாக செய்யும்போது கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். அதில் இருக்க எண்ணெயை போகிறோம், அதிலே வந்துடும். இது ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், மற்றதெல்லாம் நல்லா வந்துடும். அப்படி வந்துட்டுன்னா அப்படி பரட்டி விட்டுருலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை சரி பண்ணி குழியில் இழுத்து விட்டுருலாம். அவ்வளோதான். இப்படி இழுத்து விட்டால் அப்புறம் குழியில் வந்துடும். எடுக்கும்போது மட்டும் இப்படி குத்தி தான் எடுக்கணும், அப்போ தான் வரும். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதை திரும்ப நம்ம இப்படி சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். 2 பக்கமும் வேகணும். பாருங்கள், அந்த பக்கம் கொஞ்சம் வெள்ளை இருக்கா, பார்த்து இப்படி வடையை திருப்பி விட்ற மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. குழி பக்கம் அழகான ஷேப்பில் வரும், மேல் பக்கத்தில் ஷேப்பு கொஞ்சம் அழகு இல்லாமல் இப்படி இருக்கும். கல்லில் வேகிற அழகான காய்ச்சி. பெரிய கல்லாக இருந்ததுன்னா நிறைய குழி இருக்கும், நிறைய ஊற்றலாம். இது சின்ன கல். குழிப்பணியாரம் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். கருப்பு கவனிங்கிறதுனால இது கலர் கருப்பாக இருக்கும். சாதா அரிசின்னா இவ்வளோ கருப்பு வராது, கலர் வராது, இன்னும் வெள்ளையாக நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ.